வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டடான நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தனுஷ் சாரோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவி தான் குபேரா. அந்த மூவியை தொடர்ந்து இன்னும் அவருக்கு நிறைய மூவிஸ் கமிட் ஆகிட்டு இருக்காரு. அதில் ஒரு மூவி தான் D54. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் தேரா இஸ்க் மெயின் ஒரு மூவியும் தமிழ் இட்லி கடைன்னு ஒரு ஃபிலிமும் நடித்து முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து D54 இப்போ நடிக்க போகிறாரு. அந்த படத்தோட பூஜை வீடியோ ரிலீஸ் ஆகிருந்தது ரீசெண்டாக. இந்த படத்தில் ஹீரோ மமிதா பைஜு தான் நடிக்கிறாங்க. பிரேமலோ படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க மியூசிக் டைரக்டரா நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு பண்றாரு. டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா தான் டைரக்ட் பண்றாரு. இவர் இதுக்கு முன்னாடி போர்த்துல டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல யார் நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீரதர சூரன்ல நடிச்சிருப்பார்ல சுராஜ், அவரு இந்த படத்துல நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பாத்தீங்கன்னா மாஸ் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இந்த போஸ்டரை பார்த்தாலே நல்லா தெரியுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்துல தான் பார்க்க போகிறோம். செகண்ட் சிங்கிள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது மோனிகான்னு சொல்லிட்டு. இதில் பூஜை ஹெட்டே டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டில் எங்கடா ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ரஜினிகாந்த் அந்த டைட்டில் வர இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் கிளாஸில் நம்ம தலைவரோட ஃபோட்டோ இருக்கு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சோபின் சையர் சூப்பராகவே டான்ஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட டான்ஸ் நல்லாவே இருந்தது இந்த பாட்டில். அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜன் வர இடத்துல பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுற அந்த கத்தி ரோலெக்ஸோட கத்தியாக இருக்கும். அதனால இந்த படம் LCUல இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டவுட்டில் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சோபின் சார் கூட இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கைதி படத்தால் ஏற்கனவே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லோகேஷே சொல்லியிருக்காரு இந்த படம் LCUல வராதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கிறதுனால இந்த படம் LCUவா இருக்க மோஸ்ட்டாக வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது எனக்கு என்னமோ. அப்படி LCUவாகவே இருந்தாலுமே பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கொண்டு இந்த LCUல கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு கதை எழுதுறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால லோக்கியானா இதை ட்ரை பண்ண மாட்டாருன்னு தோணுது. பட் LCUவா இருந்தாலுமே ஹாப்பி தான். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஓகே, டாட்டா, பாய் பாய்.